அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. விண்வெளியில் நடந்து சென்ற முதல் மனிதர் அலெக்சி லியோனோவ் அப்படின்றவர். மே 30 நாளையோடு இந்த மாதம் முடிகிறது. 31 கிட்டத்தட்ட சனிக்கிழமையோடு முடியும். நாளைக்கு சனிக்கிழமை தானே. உலகிலேயே விண்வெளியில் நடந்த முதல் மனிதரும் 17வது விண்வெளி வீரரும் ரஷ்ய விமானப்படையின் பைலட்டுமான அலெக்சி லியோனோவ் பிறந்த தினம் என்று. சைபீரியாவில் அல்தை என்ற பகுதியில் லிஸ்த்வியன்கா சோவியத் ஒன்றியம் என்ற ஊரில் பிறந்திருக்கிறார். அந்த லிஸ்த்வியன்கா அப்படின்றது சோவியத் ஒன்றியத்தில் இருந்த பகுதி. 1934 பிறந்திருக்கிறாரு. சிறு வயதிலேயே கலைகள் மற்றும் விமானம் ஓட்டுவதில் ஏர்கிராஃப்ட் பைலட்டாக இருந்திருக்கிறார். ஆர்வம் காட்டினார். ரிகா என்ற இடத்தில் சோவியத் ஏர்ஃபோர்ஸ் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் என்ற கல்வி நிறுவனத்தில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதன் பிறகு பைலட்டுக்கான தனியார் பயிற்சி பள்ளியில் பயின்றார். விளையாட்டிலும் ஆர்வம் கொண்டிருந்தார். 1957 உயர்நிலை விமானப்படை கல்லூரியிலும் பின்னர் 1968 விமானப்படை பொறியியல் அகாடமியிலும் சிறந்த முறையில் தேர்ச்சி பெற்றார். 1981 தொழில்நுட்ப அறிவியல் பட்டமும் பெற்றார். இவர் ஒரு திறமையான ஓவிய கலைஞரும் கூட. 1960 விண்வெளி வீரர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ரஷ்ய விமானப்படையைச் சேர்ந்த 20 பைலட்டுகளில் இவரும் ஒருவர். விண்வெளியில் நடப்பது எளிதான காரியம் அல்ல. கால் பாதத்தை தாங்கும் தளம் அங்கு கிடையாது. ஓஸ்நாட் 2 என்ற விண்கலம் விண்வெளிக்கு ஏவப்பட்டது. அதில் இவரும் அதன் பைலட்டாக பாபல் பயயோவ் என்பவரும் பயணம் செய்தனர். 1965 மார்ச் 18 அலெக்சி விண்வெளியில் நடந்தார். இது விண்வெளி வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்பட்டது. இது மனித வரலாற்றின் மகத்தான சாதனைகளில் ஒன்றாகவும் உலகின் மிக முக்கிய நிகழ்வாகவும் கருதப்படுகிறது. விண்வெளியில் 12 நிமிடங்கள் 9 நொடிகள் நேரம் நடந்தார். மொத்தம் 12 மீட்டர் தூரம் நடந்திருக்கிறார். அங்கு சில உடற்பயிற்சிகளையும் செய்தார். விண்வெளியில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே 18 மாதங்கள் பயிற்சி எடுத்திருந்தார். விண்வெளியில் நடந்துவிட்டு களத்துக்கு திரும்பும் சமயத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டது. இவர் அணிந்திருந்த விண்வெளி ஆடை பூமியில் பயிற்சி பெற்ற போது இருந்தது போல் அல்லாமல் முற்றிலும் மாறுபட்ட முறையில் செயல்பட்டது. ஆனால் இவர் தன் சமயோஜித புத்தியால் சிக்கலை சமாளித்து மீண்டும் விண்கலத்துக்கு வந்து சேர்ந்தார். 1968 சோயுஸ் விண்கலம் ஓடத்தின் கமாண்டராக தேர்வு செய்யப்பட்டார். சோயுஸ் 19 என்ற விண்வெளி ஓடத்தில் 2வது முறையும் விண்வெளி சென்றார். 6 நாட்கள் அங்கு இருந்துவிட்டு பூமி திரும்பினார். சிறந்த ஓவியராக ஒரு பெயிண்டராகவும் இருந்திருக்கிறார். பெயிண்ட் அடிக்கிறவர் கிடையாது, பெயிண்டர்னா ஓவியர்னு அர்த்தம். சிறந்த ஓவியராகவும் இருந்தார். விண்வெளியில் இருந்த சமயத்தில் கலர் பென்சில்களால் பூமியை படங்களாக வரைந்தார். விண்வெளி சாகசங்களுக்கு பிறகு ஒரு வங்கியில் துணைத் தலைவராக பணிபுரிந்தார். விண்வெளியில் இருந்து பார்க்கும் பொழுது உலகம் மிகவும் சிறியதாக தனிமையானதாக தெரிந்தது. கச்சிதமான உருண்டை வடிவில் காணப்பட்டது என்று குறிப்பிட்டார். சோவியத் நாட்டின் ஹீரோ விருதை 2 முறையும் லெனின் விருது உட்பட ஏராளமான விருதுகள் பட்டங்களையும் வென்றிருக்கிறார். உள்நாட்டில் மட்டுமல்லாமல் பல நாடுகளில் பல்வேறு பரிசுகளையும் பதக்கங்களையும் பெற்றிருக்கிறார். பல நாடுகள் இவருக்கு கௌரவ குடியுரிமை வழங்கின. இவர் விண்வெளியில் நடந்து 50 வருடங்கள் ஆகிவிட்டது. தற்போது 80 வயதை கடந்து விட்ட போதும் இன்றும் அதே மிடுக்குடன் தனது பதக்கங்களை அணிந்தவாறு தான் காணப்படுகிறார் அப்படின்னு சொல்லி 2015 எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் தெரிவிக்கிறது. தற்போது உயிரோடு இருக்கிறாரா என்பதை நீங்களும் செக் பண்ணணும், நானும் செக் பண்ணணும். மேக்சிமம் வாசகர்கள் நீங்களே செக் பண்ணிக்கங்க, உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி. லிவிங் ஸ்டேட்டஸ் செக் எழுதி வச்சுக்கிற வேண்டியதான். லிவிங் ஸ்டேட்டஸ் செக். ஆயிரத்தி 1934 பிறந்து 80 வயதை கடந்த பிறகு இன்னும் உயிரோடு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. பட் இப்போ உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. 2015 எழுதப்பட்ட இந்த புத்தகம் 10 வருஷம் ஆச்சு. சரி, ஒரு மாபெரும் ஒரு ஆளுமையை வெள்ளிக்கிழமை மே 30 சந்தித்த மகிழ்ச்சி.
இந்த நாளை நாம் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.